ஒன்று வந்து உச்சவரம்பு வந்து ஆக்டில் ஃபிஸ்கல் FRBM ஆக்ட், அதாவது ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட், FRB பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அந்த ஆக்டில் வந்து நமக்கு வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் 3% மேலே இருக்கக்கூடாதுன்னு நம்மளோட அதுதான் ஐடியல். 3% மேலே ஏறுறது இட் இஸ் நாட் குட். அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது 3% மேலே not now, for quite some time இருந்துட்டு வருது. There's no, as I said, there's nothing to blame anybody. இருந்துட்டு வருது, ரைட்டுங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் வாங்கி தான் எவ்ரி பாரோயிங் கேன் பி டன். ஸோ கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் எந்த பாரோயிங்கும் செய்யப்படவும் இல்லை, செய்யப்படவும் முடியாது. ஸோ அந்த உச்சவரம்புக்குள்ள தான் இருக்குது. நோ டினையல் அபவுட் தட் ஃபேக்ட் ஆல்சோ. பட் தி ஃபேக்ட் ரிமைன்ஸ் தட் தி லோன் லெவல்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் அஸ். தட் இஸ் ஆல் தட் இஸ் பீன் பாயிண்டட் அவுட். இட் இஸ் நாட் டு சே தட் இட் ஹவ் கிராஸ்ட் தி லோவர் லெவல் பியாண்ட் வாட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் அலௌட். ரெவென்யூ பெருக்கக்கூடிய நிலையில சார் ரெவென்யூ சிட்டி சார் இங்க நேரா ஸ்ட்ரைட் பாருங்க சார். ரெவென்யூ அனலைஸ் பண்ணக்கூடிய நிலையில கடந்த சார் இங்க மினிஸ்டர் சார், கடந்த அரசு விளம்பரத்துக்கு எவ்வளவு செலவு செஞ்சிருக்குன்னு ஏதாவது டீடைல் இருக்கு, அதுல ஏதாவது தெளிவு கிடைக்குமா சார்? வில்சன் சார் இங்க லாஸ்ட் 3 questions let honorable minister ask. வரை இல்லாத அளவுக்கு உச்சத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த வருவாய் பற்றாக்குறைக்கான அந்த காலக்கெடுவை நீக்கிறதுக்கு எந்த ஒரு திருத்தத்தையும் மேற்கொள்ளாம 8 வருஷமா தள்ளி போட்டிருக்காங்கன்னு அமைச்சர் பேசும்போது சொன்னாரு. மீண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட போது இந்த முறை அந்த சட்டத்தை தள்ளி போடுறதுக்கு திட்டம் இருக்கா, இல்ல அந்த காலக்கெடுவை நீக்கிறதுக்கான நடவடிக்கையில் எது எடுக்க போறீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் 5000 கோடி ரூபாய் அதிகமா செலவாகும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு வருஷமும் அது 10% எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. புதிய ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை தொடர்றதா திட்டம் இருக்கா, இல்ல அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறீங்களா? Question பொறுத்த வரைக்கும் சார், we are very clear that we have just formed the government under the guidance of the Chief Minister, Honorable Chief Minister of Tamil Nadu. So we have analyzed the entire thing what has happened in the past. சொன்ன மாதிரி 60 ஆண்டுகள் கடன் சுமைன்றது முதல் இந்த 5 ஆண்டுகளை வாங்கியிருக்கிறாங்க. We definitely need time. அந்த டைமில் எந்த மாற்றம் கிடையாது. அதில் வந்து கண்டிப்பாக தள்ளி போட்டு தான் ஆகணும். அந்த முதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டீங்க? ரெண்டாவது கொஸ்டின் வந்து தமிழ்நாடு உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் 5000 கோடி ரூபாய் அதிகமாகும், அதாவது தமிழ்நாடு அரசுக்கு செலவு வந்து 5000 கோடி அதிகமாகுதுன்னு சொன்னீங்க. அதோட அதுவே ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10% எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு கணிச்சிருக்கிறதையும் சொன்னீங்க. இப்போ புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் அந்த உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டமே தொடருமா, இல்ல பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரதுக்கு தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருமா? என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்? We will decide very shortly. அதை நான் கண்டிப்பா அதை சீஃப் மினிஸ்டர் கவனத்துக்கு கொண்டு போவோம். அவரோட படி டிசைட் பண்ணுவோம். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் மூலம் தான் நம்ம நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வருவோம். இப்போ 200 யூனிட் வந்து சார் இங்க 200 யூனிட் மின்சாரம் கொடுத்துட்டு இருக்கோம், பஸ்ல வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி நிறைய கொடுக்கும்போது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை வந்து ஒரு லாபத்திலேயோ இந்த நஷ்டம் ஆகாம இப்ப இயக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது ஒன்று சார். ரெண்டாவது கொஸ்டின் வந்து நீங்க ஹெல்த் கன்சர்ன் வந்து இப்போ முதியோர்கள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதே ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சிலையும் வந்து நிறைய இம்பாக்ட் ஏற்பட்டு இருக்கு. இனி வர காலத்தில் நீங்க அதுல அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டி வரும். அந்த இதுக்கு ஏதாவது ஒரு ரோட் மேப் இருக்கா, ஏதாவது பண்ணுங்க. மூணாவது கொஸ்டின் சார், குஜராத்தையும் மகாராஷ்டிரத்தையும் கர்நாடகத்தையும் கம்பேர் பண்றதுக்கு என்ன காரணம்? இது மூணாவது கொஸ்டின். நாலாவது கொஸ்டின், நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜிஎஸ்டி ஷேர் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஜிஎஸ்டி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. நமக்கு இருக்கிறது நம்ம இருக்கிற இந்த கமர்ஷியல் டாக்ஸ் அது மட்டும் தான் இருக்கு. இது இருக்கு. அப்படி வரும்போது நமக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்றது சார் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தெரியல. பட் இருந்தாலும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் நான் பாராட்டுறேன் சார். இது இந்த கொரோனா பீரியடை பேஸ் பண்ணி தான் சார் நாங்கள் எடுத்துருக்கோம். அந்த 2021, 22, 22, 23, 23, 24, 24, 25, 25, 26. ஏன்னா அன்னைக்கு இந்த வேர்ல்டே ஸ்டாப் ஸ்டில்ல வந்துடுச்சு. ஸோ இட் இஸ் பெட்டர். நாங்கள் எல்லா ஸ்டேட்டும் அப்படிதான் அந்த நிலைமையில இருந்துச்சு. ஸோ அந்த ரீஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த கரெக்டான அந்த ஃபேக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த பீரியட் தான், அந்த விண்டோவை தான் நாங்கள் செலக்ட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ஆன்சர். பட் ரிகார்டிங் தி பிஎஸ்யூ அந்த எப்படி நாங்கள் அதை ரிஃபார்ம் பண்ண போறோம்னு கேட்குறீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ், வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் மேன்மேட் டிசாஸ்டர் தான் இந்த நிலைமைக்கு உள்ள காரணம். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸை வந்து ரிஃபார்மேஷன் ஆஃப் ரெவென்யூ மொபிலைசேஷன் எல்லாம் பண்ணக்கூடிய இடத்துல
the chief minister himself, honorable chief minister, has directed us. So கண்டிப்பா அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து டுவர்ட்ஸ் த பெஸ்ட்டாக இருக்கும், கரப்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால we will definitely we can bring back to the normal position நம்புறோம். எந்தெந்த துறையில சார் கோடி ரூபாய் கடன் எங்கெங்க அதிகம் சார் சார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வரி உயர்வு திட்டமிட்டிருக்கீங்க சார்? சார் 10 லட்சம் கோடி ரூபாய் லாஸ்ட் இயர் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் எவ்ரிபடி நோஸ். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்ட் தான். இது யாருக்கும் ஒளிவு மறைவே கிடையாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு அண்ணா நகரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 25,000 ஸ்கொயர் ஃபீட் மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னு வச்சுங்க, இருந்ததுன்னு வச்சுங்க, இருக்குன்னு வச்சுங்க.